மானே என் தாய்மடியாதது உணழல் தானே உயிரை நீ தானே நான் வாழும் தனி உலகு பழகி உயிரோட உயிரான பிரியாது. இப்ப வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு? ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன் கரண். குட். ஹி இஸ் மை இன்ஸ்பிரேஷன் ஆச்சே. உன்ன மாதிரியே முன்னேறணும் ஆசைப்பட்டு ப்ரொஃபஸரா தான் ஆக முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு என்னென்ன வருதோ அதான் அவங்க ட்ரை பண்ண வேண்டியதான். நீ டீச்சிங் நல்லா பண்ற, அதனால டீச்சிங் ஃபீல்டு உனக்கு நல்லா செட் ஆகுது. என்ன கலாய்க்காதண்ணே. அட சீரியஸா தான் நீ சொல்ற அஞ்சலி. போதும் கலாய்ச்சதெல்லாம். இவர் என்ன கூட்டிட்டு வந்ததே மறந்துட்டாரோ என்ன? எங்க போனாலும் இவர் கூட படிச்ச பிள்ளைலாவே வருது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பெரும மாடு பல்ல இழிச்சு பேசிட்டு இருக்கு. என்னையும் கூட்டு போக வேண்டியதானே? நம்ம அங்க தனியா நிக்கணும், அவர் பாட்டுக்கு பல்ல இழிச்சு பேசுவாங்களாம். இதான் ஒரு நிமிஷம் போல, ஒரு நிமிஷத்துல வந்துருதேன்னாரு. இதோ இருங்க வாரேன். ஆமாடா கரண், செம்மையா இருந்துச்சுல ஸ்கூலு. எப்பவுமே எனக்கு அந்த மிஸ் நினைச்சாலே ஒரே சிரிப்பு தான் வருது. வரும்லாடே வரும்லா. அவங்க என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு சிரிப்பு தானே வரும். இல்ல கரண், சும்மா தான் சொல்றேன். சாரி. யார் இந்த முட்டை? எனக்கு பயமா இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இன்னும்? அவன் பாட்டுக்கு இடிச்சிட்டு சாரி கேட்டுட்டு போறான். டேய் நின்னு, பேனனே தான தொட்ட? அதான் சாரி கேட்டுட்டம்ல. அது எப்படிடா பேனனே வந்து தொட்டுட்டு சாரின்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அதான் சாரின்னு சொல்றோம்ல. அது எப்படிடா நீயே தொட்டுட்டு அது பாட்டுக்கு சாரின்னு கேட்டா எல்லாம் முடிஞ்சுச்சோ? ஏன் உன் வீட்ல உள்ள பொம்பளை எவனாட்டி இப்படி தொட்டா இப்படிதான் விடுவியோ? சாரின்னு சொல்றோம்ல, பாய் அடக்கு. ஆமாடி, வேணுனே தான் தொட்டேன். தொடுற மாதிரி தானே காட்டிட்டு வரீங்க, அப்ப தொடலாம் தோணும். அடச்சி வாய மூடு. ஏன் உன் கூட பிறந்த தங்கச்சி அக்கா எவனும் இல்லையா? உன்னை பெத்தது ஒரு பொம்பளை தானே, அவளை எவனாவது தொட்டா இப்படிதான் சொல்லுவியா? வெக்கமே இல்லாம சொல்ற தொடணும்னு தோணுச்சுன்னு தொட்டே நீ. ஆமாடி, இந்த மாதிரிலாம் சேலை கட்டிட்டு வந்தா பாக்குற கண்ணுக்கு அப்படி இப்படிலாம் தோணதான் செய்யும். அவரு ஆசையில வந்து தொட்டுட்டேன். என்னடி பண்ணுவ? உன்னால என்னடி பண்ண முடியும்? என்ன ஆமா, பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு ஆனா உன எங்க Dress மேலயே எங்க மேலயே பழியதுக்கு சமத்திருங்க. இப்பவும் உன்னை தொடுவேண்டி. என்னடி பண்ணுவ? தெரிஞ்சே தொடுவேன். என்னடி பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நான் சொல்றேன், உன்னால என்ன பண்ண முடியும்? நீ சும்மா இரு கார்த்திமா. இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்ன சொல்லி நிப்பாட்ட? எங்க விடுங்க. அப்படிதான் கரண், கூட ஒரு 4 மிதி பண்ணலாம். இவன மாதிரி ஆளுங்களுக்குலாம் அதுதான் சரி. ஏங்க இல்ல பயப்படாதீங்க, கரண் எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிடுவான். எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நல்லாவே பாப்பாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிடணுமே. இல்ல புரியல. அட போங்க, இங்க விடுங்கன்னு சொன்னேன். அப்படிதான் கரண், சூப்பர். அவனை இன்னும் நல்லா மிதி. இவங்க வேற என்ன நிறுத்துங்க. ஐயோ தாயே, உன பார்த்தது தப்புடாமா. இவன் தயவு செஞ்சு விட சொல்லி கொண்டுவான் போல. சாவுடா, நல்லா சாவு. சாவணுமா? செத்தவங்கள ஜெயிலுக்குள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. விடுங்க. இவரை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. அட இவங்க என்ன பண்றாவ? இன்னும் விட்டு கார்த்திமா, இவனை சும்மாவே விடக்கூடாது. இங்க ப்ளீஸ் வாங்க, வீட்டுக்கு போலாம். எனக்கு பயமா இருக்கு. அம்மா தாயே, அவனை விட்டுறாதம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். இதுக்கப்புறம் இந்த பொண்ணுன்னு இல்ல, எந்த பொண்ணையுமே நான் காப்பாத்த விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதுக்கப்புறம் உன்னை நான் இந்த பக்கமே பார்க்க கூடாது. ஓடிரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றிமா. ஓ, கரணோட வைஃபா? கார்த்திமா, இங்க பாரு. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. வீட்டுக்கு போவோம் வாங்க. கார்த்திமா, என்ன பாருன்னு. வீட்டுக்கு போவோம் வாங்க. சரி, வீட்டுக்கு போலாம். அவன் தப்பா தோடுறான்னு தெரியுதுல, ஓங்கி கண்ணத்தை பலார்னு ஒண்ணு விட வேண்டிதானே. வீட்டுல மட்டும்தான் வாய் பேசணும், வெளியே எதுவும் கண்டுக்கிட கூடாது. என்ன நானும் திட்டுங்க, ஏன் என்ன அடிக்க கூட செய்யுங்க. ஆனா ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. இதுக்கெல்லாமாடி இப்ப எப்படிவாவ? சரி வா, வீட்டுக்கு போலாம். வாங்க. அஞ்சலி பாய், இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய் கரண். ஆமாத்த. பொண்டாட்டி, நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஏமனையா இப்ப கோபப்படுத? என்கிட்ட பேசாதீங்கன்னா பேசாதீங்க. நீங்க எந்த தப்புமே பண்ணல, என்கிட்ட பேசாண்டாம். அதான் தப்பு பண்ணலன்னு சொல்றல, பின்னையாட்டி கோபமா இருக்க? பேசாதீங்கன்னா பேசாதீங்க.
அதான் பொண்டாட்டி ஏன்? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. என்ன ரெண்டும் ஊருக்கு போயிட்டு நல்லா ஒன்னா ஒற்றுமையா உரசிக்கிட்டு வருவான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் என்ன முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு வராவ. அதானே, அதான் மாமா எனக்கும் ஒண்ணும் புரியல. ஏ மச்சான், ஏ லூசுல பாத்து பையன் வர வேண்டியதானே. ரெண்டு பேரும் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆகுறது? அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுல மச்சான். உங்க ரெண்டு பேரையும் பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐசு. நீ எப்படி இருக்க? அம்மா ஸ்டெல்லா எங்க? ஸ்டெல்லா ரூம்ல இருக்கா? ஏ மச்சான், ரெண்டு பேரும் வரமத்துல சண்டை போட்டுக்கிட்டே வந்தீல, என்ன ரீசன்? அத உன் தொங்கச்சிக்கிட்டே கேளு, ஒரு கூறுக்கவும் மாட்டா. சஞ்சய் சிரிச்சிட்டு இருக்கேன்னு தேவையில்லாம பேச சொல்லாத. உன் ஃப்ரெண்ட் ரூமுக்கு கூட்டு போயிரு. ஏ மச்சான், என்னல பண்ண? அதான் சொல்றேன்னா உன் தொங்கச்சிக்கிட்டே கேளு. தங்கச்சிமா, என்னம்மா ஆச்சு? நீயாவது கொஞ்சம் கோவத்தை குறையேன். அத உங்க ஃப்ரெண்ட் கிட்டே கேளுங்கண்ணா. நான் ஒன்னும் கோவக்காரி கிடையாது. அவர்தான் ரொம்ப கோவப்படுதாரு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பாத்துக்காங்க. அவ்வளவு கோவப்படுதாரு. ஏ மச்சான், என்னல? நம்ம உள்ள போலாம். இவங்க ரெண்டு பேரும் இப்படி லவர்ஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கட்டும். தங்கச்சிமா, என்ன சொல்லிட்டு போற? அப்பனே முருகா, எப்பவுமே என் குடும்பம் செதஞ்சிராம இதே மாதிரி ஒற்றுமையா பாத்துக்கா. என்ன சிரிச்சிட்டு இருக்கிய? எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கு. லே விடல அவனை. இங்க வாங்க, வீட்டுக்குள்ள வர விடுங்க. அவங்கள வாசலே நிக்க வச்சு என்ன கேள்வியா கேட்டுட்டு இருக்கிய? லே பேராண்டி, எப்படி இருக்க? இவளுக்கு என்ன திட்டாம இருக்க முடியாது. ஏ பேராண்டி, உள்ள வாழ. காத்திமா வா. மச்சான் வாழ. காத்தி வா. ஐயா சொல்லு, எப்படி இருந்துச்சு உங்க ட்ரிப்பு? செம்மையா இருந்துச்சு ஜானு. ஆனா என்ன, இவதான் அநியாயத்துக்கு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. என்னாச்சு காத்தி, சண்டை போட்டீங்களா ரெண்டு பேரும்? நான் தான் சண்டை போட்டேன் ஐசு. ஆனா இவர் ஏன் இப்ப எல்லாரும் மாதிரி ஏமானத்தை வாங்கிட்டு இருக்காரு? அவருக்கு இருக்கு இன்னைக்கு சுத்தம். ரெண்டும் உட்கார்ந்துக்க போச பாறேன். லே மச்சான், யாருக்கோ ஸ்டொமக் பர்ன் ஆகுது போல. எரிச்சல் நாத்தம் இங்க வரைக்கும் வருது. ஆமா, எனக்கு தான் வயிறு எழுது. தாத்தா பாட்டி அத்தை, நான் ரூமுக்கு போறேன். அட இருமா கார்த்தி, நான் காஃபி கொண்டு வரேன். ஆமா ஆமா, இங்க இருந்து குடிச்சிட்டே போ. அடுத்து பாவம் அம்மா மாடிப்படிலாம் ஏறி வந்து உனக்கு தரணும்னா அம்மாக்கு பாவம் கால் வலிக்கும். வயசாயிட்டே இருக்குல்ல. அத்தை, நான் ஸ்டெல்லாவை பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து காஃபி குடிக்கிறேன். நான் பெறவு குடிக்கிறேன். நானே பெறவு வந்து குடிக்கிறேன். ரொம்ப தான் போடா பொடி. இது இது ஹாலு. ஐயோ ஐயோ, இவரால ஐசு, நான் ஸ்டெல்லா ரூமுக்கு போறேன். நீயும் வரணுவா? நான் வரேன் கார்த்தி. நல்லா வருவா சண்டைக்கு. நான் மட்டும் ஏய் எரும மாடு, உனக்கு கல்யாணம் ஆயிட்டு, ஞாபகம் வச்சுக்கா. அது எனக்கு தெரியுது. இப்ப நான் தான் போய் சமாதானப்படுத்தணும். கொஞ்சம் ஓவராவே வாய் பேசிட்டேனோ? கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவராவே வாய் பேசிட்ட கரண். என்னமா சொல்றிய? ஆமால, கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவராவே இன்னைக்கு வாய் பேசுனேன். ஐயோ ஜானு, நீயுமா? லே சஞ்சய், சொல்லுங்க தாத்தா, கவனிச்சுட்டு தான் இருக்கேன். லே அவன் என்ன குழந்தையா? மடியில தூக்கி வச்சுட்டு இருக்க. எரும மாடுக்கான நினைப்பான். பாவம் பிள்ளை மடியில எவ்வளவு உட்கார்ந்துருக்க, இறங்கு. மாறி, நான் என்ன எரும மாடா? கேளு ஜானு, நான் என்ன எரும மாடா? நான் என்னத்த கேட்க, எனக்கே அதான் தோணுச்சு. எரும மாட்டுக்கான நினைப்ப, பிள்ளை மடியில போய் உட்கார்ந்துருக்க, எந்தில. ஃபேக் ஜானு. ஜானு, நான் கோவா போயிட்டு வந்ததுல ரொம்ப மாறிட்டேன். பாலக்கு இருக்கு. இன்னைக்கு அவரு ரூமுக்கு வரட்டும். அவருக்கு இருக்கு இன்னைக்கு. என்ன வாய் பேசுறாரு இன்னைக்கு? ஸ்டெல்லா ரூம்ல இருக்காம எதுக்கு ஐஸ் ரூமுக்கு வந்திருக்கா? ஸ்டெல், என்ன நடக்குதுங்க? ஸ்டெல்லா ஏன் அழுதுட்டு இருக்கா? எல்லாரும் ஸ்டெல்லாக்கு மேரேஜ் ஆக மேல சந்தோஷமா இருக்கான்னு தானே சொன்னாவ. இவர் என்கிட்ட அப்படிதானே சொன்னாரு. ஸ்டெல்லா ஓகே சொல்லிட்டா, சந்தோஷமா இருக்கா நீ. இங்க என்ன நடக்குது? ஸ்டெல்லா, கார்த்தி, என்ன ஸ்டெல்லா? என்னால முடியல கார்த்தி. ஸ்டெல்லா, எல்லாரும் நீ மேரேஜுக்கு மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டேன்னு தானே சொன்னாவ. ஆனா நீ என்னடி அழுதுட்டு இருக்க? எனக்கு வேற என்ன சொல்லனே தெரியல கார்த்தி. பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே லூசு. நீ அழுதுட்டு இருக்க? இல்ல கார்த்தி, நான் என் மனசுல இருக்கிறது சொல்றதுக்குள்ள எல்லாருமே முடிவெடுத்துட்டாங்க. நான் ஓகே சொல்லிடுவேன். அவங்களாவே எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. என்ன
தினந்தோறும் நைட் இந்த கல்யாண பேச்சு பேசுனதுல இருந்தே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு மண்டையை பிக்குது. ஏன் இவ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா? எதுக்கு இப்படி அழுதா நீ? கேட்க கேட்க பதிலே சொல்ல முடியக்கா. நானும் சஞ்சியும் எத்தனை தடவை வந்து கேட்டோம். ஏன் ஸ்டெல்லா உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா விட்டுரு, நம்ம விட்டுறலாம்னு சொல்லியாச்சு. ஆனாலும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கா. என்ன கார்த்தி, ப்ளீஸ் எதையும் மறைக்காம உண்மையை சொல்ல. ஐசு ஐசு அது வந்து ஸ்டெல்லா. பரவாயில்ல இருக்கட்டும் கார்த்தி, சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். அப்படிலாம் இல்லை ஐசு. ஸ்டெல்லாக்கு ஒருத்தரை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். என்ன கார்த்தி சொல்ற? ஸ்டெல்லாக்கு சின்ன வயசுல இருந்தே ஒருத்தரை பிடிக்கும். யார் அது? எந்த ஊரு? எங்க ஊரு. வேற யாரும் இல்ல, ஜெனியோட அண்ணன் தான். ஸ்டெல்லா லூசு, அப்ப பின்ன எதுக்கு இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்ட? எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல ஐசு. என் முடிவை கேட்காமலே அம்மாவும் அப்பாவும் அது பாட்டுக்கு என் பிள்ளை என் பேச்சதான் கேட்கும்னு சொல்லி ஊத்துக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? சரி விடு ஸ்டெல்லா, பாத்துக்கிடலாம். இந்த கல்யாணம் உனக்கு நிச்சயம் நடக்காது ஸ்டெல்லா. உனக்கு மேரேஜ் நிச்சயம் நான் அர்ஜுனனா கூட தான் பண்ணி வைப்பேன். கார்த்தி ப்ளீஸ், கரண் கிட்ட மட்டும் சொல்லாத. கரண் நிச்சயம் இதை தாங்கிக்கிட மாட்டான். சும்மாவே கரனுக்கும் அவருக்கும் செட் ஆகாது. அதனால ப்ளீஸ் வேண்டாம். ஆனா ஸ்டெல்லா எப்படி அவர்கிட்ட சொல்லாம? அவர்கிட்ட சொன்னா கூட அவர் இந்த கல்யாணத்தை டக்குன்னு நிப்பாட்டிடுவாரு. இல்ல கார்த்தி, தேவையில்லாம கரனுக்கும் ஆதிக்கு இந்த ஃபேமிலிக்குள்ளதான் பிரச்சனையாட்டு வரும் கார்த்தி. வேண்டாம், அந்த மாதிரி பிரச்சனை தேவையே இல்லை. நிச்சயம் கரண் ஆதி கிட்ட இந்த மேரேஜ் வேண்டான்னு சொன்னா ஆதி நிச்சயம் இந்த ஒத்துக்கிட மாட்டான்னு தோணுது. அதனால கரண் கோவப்பட்டு அடிச்சாலும் அடிச்சிருவான் கார்த்தி. வேண்டாம் விடு. என் தலையில என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே நடக்கட்டும். ஸ்டெல்லா என்னால எப்படி அப்படி இருக்க முடியும்? ஆமா ஸ்டெல்லா, வேண்டாம். இந்த மேரேஜ்ல உனக்கு தேவையே இல்ல. நீ உன் மனசுக்கு பிடிச்சவரே கல்யாணம் பண்ணிக்கோ ஸ்டெல்லா. வீட்ல அம்மா அப்பாட்ட சொன்னா அவங்க ஒத்துக்கிடுவாங்க. வேண்டாம் கார்த்தி, வேண்டாம் ஐசு, விடுங்க. என் லைஃப்ல என்ன இருக்கணும் என்ன நடக்கணும் நீ கடவுள் எழுதியிருக்காரோ அதுபடி அப்படியே நடக்கட்டு, விடுங்க. ஆனா ஸ்டெல்லா வேண்டாம் கார்த்தி ப்ளீஸ் விடு. என்னால முடியல, இந்த பிரச்சனையை என்னால தாங்க முடியல. இதுக்கு மேல திரும்பவும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்து அப்படி பிரச்சனை என்னால வந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்னால நிச்சயம் சத்தியமா தாங்க முடியாது கார்த்தி. சரி அவர்கிட்ட நான் சொல்லல, நீ அழாத. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டெல்லா, கார்த்திமா என்னாச்சு? கார்த்திமா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? யார் எழுதிட்டு இருக்கா? என் கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் ஸ்டெல்லா ஊதிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தோம். கொஞ்சம் லைட்டா எமோஷனல் ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னா அந்த நான் அழுதுறோம்ன்றீவில. அவ்வளவுதானா? நானும் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். ஆமா நீங்க தான் நினைப்பீங்களே. உனக்கு வர வர வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாயிட்டுடி பொண்டாட்டி. உன்னை விட கம்மிதான புருஷா. ஐயோ போதும். சரி கார்த்தி, நீ உன்னோட ரூமுக்கு போ. நான் கொஞ்ச நாள் இருக்கேன் ஸ்டெல்லா. நீங்க கிளம்புங்க. நான் ஏன் கிளம்பணும்? நான் ஒன்னும் ரூம்ல இல்லையே, நான் எதுக்கு கிளம்பணும்? யோ கிளம்பியா? நல்ல மரியாதை புருஷனுக்கு. அட கிளம்புங்க. போறேன். ஸ்டெல்லா உண்மையாவே ஒன்னும் இல்லல்ல? ஒன்னும் இல்ல கரண். சரி அப்ப நான் வாரேன். எதையோ ஒண்ணுத்த கார்த்திமாவும் ஸ்டெல்லாவும் மறைக்காவ. என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறேன். என்னாச்சுல மச்சான், திடீர்னு பால்கனிக்கு வர சொல்லிருக்க? லே மச்சான், ஸ்டெல்லா உண்மையவே மனப்பூர்வமா தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாளா? ஏன் மச்சான் திடீர்னு இப்படி கேக்குற? கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. ஸ்டெல்லா உண்மையாவே மனசாரதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா, இல்ல அவளை யாராட்டு கம்பல் பண்ணி இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட வச்சாங்களா? சொல்லல. கம்பல்லாம் யாரும் பண்ணல, அவளாதான் ஓகேன்னு சொன்னான். இந்த மேரேஜ் விஷயம் பேசுறதுல இருந்து ஸ்டெல்லா சந்தோஷமா இருக்காளா, பழைய மாதிரி தான் இருக்காளா, இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காளா? அது 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 வந்துல மச்சான். இந்த அது இதுன்னெல்லாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு இழுக்காத, எனக்கு டென்ஷனா இருக்கு. ப்ளீஸ்ல மச்சான் ஒழுங்கா சொல்லு. உண்மையாவே அவ இந்த மேரேஜுக்கு அவளாதான் ஒத்துக்கிட்டாளா? என்ன பொறுத்தவரையில அவளாதான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டா. அது மட்டும் இல்லாம அவ இந்த மேரேஜ் விஷயம் பேசுறதுல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா. எப்ப பார்த்தாலும் நைட் உட்கார்ந்து அழுதா, இல்லைன்னா சோகமா இருக்கா, இந்த மாதிரியே தான் இருக்கா. மேரேஜ் பிடிக்கலையான்னு கேட்டு பார்த்துட்டேன், எதுக்குமே நோ ரெஸ்பான்ஸ். இத அம்மாட்ட சொன்னியா? அவ சொல்லக்கூடாதுன்ட்டா. நான் வேற என்னத்த பண்ணேன்?
நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், அவ வாயில இருந்து எதுவுமே வர மாட்டேக்கு. அப்ப கார்த்திக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஏமா மச்சான் திடீர்னு இப்படி வந்து கேக்குற? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைல்ல மச்சான், நான் ஸ்டெல்லா ரூமுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனேன். அப்ப கார்த்தியும் ஸ்டெல்லாவும் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐஸும் சோகமா தான் இருந்தா. நான் போன உடனே ரெண்டு பேருமே சிரிச்ச மாதிரி இதுவாயிட்டாங்க, நார்மலா இருந்தாங்க. சிரிக்க கூட இல்ல பாத்துக்கா. ஏன் கார்த்தி அது இதுன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டா. ஸ்டெல்லாவும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆகுது, ஸ்டெல்லாக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லைன்னு தோணுது. இல்லையே அப்படி இருந்தா அப்ப ஸ்டெல்லா அம்மா அப்பா கிட்டயே சொல்லிருப்பாள, எதுக்கு அவ சொல்லல? அவளுக்கு ஆதிய சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ஒருவேளை அது லவ் ஆயிடுச்சோன்னு நினைச்சுதான் நானும் எதுவும் பெருசா கண்டுக்கிடல. என்ன பொறுத்தவரை அவ ஆதிய ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தா. ஆனா எப்படின்னா எனக்கு புரியல. ஸ்டெல்லா ஒத்துக்கிட சான்ஸே இல்ல. எப்படி ஒத்துக்கிட்டா? அவளுக்கு பிடிக்காது ஏதாட்டு பண்ணா அவ வேண்டவே வேண்டான்னு நிப்பா. இப்படி இதுக்கு மட்டும் எனக்கும் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இப்ப டவுட்டா இருக்கு. இத என்ன நீ கண்டுபிடிக்கணும்ல மச்சான். ஆமால மச்சான், என்ன விஷயங்கிறத நம்ம நிச்சயம் கூடிய சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். சீக்கிரமா கண்டுபிடிச்சே தீரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் ஃபுல்லா பாக்குறீங்களா? வீடியோ எப்படி இருக்கு? வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இனி எனக்கு ஃபுல்லா குணமாகலை, அதனால தான் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஸ்லோவா போடுறேன். ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஆமா, கதை நல்லா இருக்குதா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீடியோலாம் ஃபுல்லா பாக்குறீங்களா? ஏன்னா ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் வீடியோ ஸ்டோரி புரியும். இப்ப வியூஸ் லைக்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் வருது, கமெண்ட் கூட ரொம்ப கம்மியாயிட்டு. அதனாலதான் சரி நம்ம சொல்லுவோம், இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன். இப்ப கூட வீடியோ எல்லாரும் ஃபுல்லா பாக்குறீங்களான்னு தெரியல. மறக்காம எல்லாரும் ஃபுல்லா வீடியோ பாருங்க, அப்படின்னாதான் ஸ்டோரி புரியும். அது மட்டும் இல்லாம F51ல ப்ராப்ளம்னாலதான்ப்பா அனிகார்ட்டூன்ல சேனல் ஆரம்பிச்சேன். ப்ளீஸ் அதனால அனிகார்ட்டூன் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஆமா, அனிகார்ட்டூன் சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சப்போர்ட் பண்றவங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அனிகார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம அனிகார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.